சென்னை திருமுல்லைவாயில் பகுதியில் சோலார் சேவை வழங்குவதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய ஜென் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் சிறப்பினை இன்றைய தகவல் உலா நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். வணக்கம். நாங்கள் ஜென் சோலார் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட். நாங்கள் 2016 சோலார் பிஸ்னஸில் இருக்கோம். ஸோ நாங்கள் சோலார் சிஸ்டம்ஸ் ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் எல்லாத்துக்குமே பண்ணுறோம். இது சோலார் வாட்டர் ஹீட்டர், இந்த பெரிய பிளான்ட்ஸ் இண்டஸ்ட்ரியல் லெவலில் மெகாவாட்டில் இந்த பவர் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த பார்க் சோலார் பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மெகாவாட் ஸ்கேல்ஸில் இருக்கும், அதுவுமே பண்ணுறோம். இந்த ரெஸ்கோ மாடல், பூட் மாடல் எல்லா விதமான சிஸ்டம்ஸும் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்கீம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம் சூரியகர், அதாவது பிரதம மந்திரி இலவச சூரிய மின்சார திட்டம் அப்படின்னு பிரதம மந்திரி அறிவிச்சிருந்தார். அந்த ஸ்கீம் படி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 கிலோவாட் சோலார் சிஸ்டம் நம்ம போட்டோம்னா 30,000 வரைக்கும் மானியம் கிடைக்கும். 2 கிலோவாட் போட்டோம்னா 60,000, 3 கிலோவாட்னா 78,000. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பில்லை பொறுத்து தான் நம்ம சோலார் சிஸ்டம் டிசைட் பண்ணுவோம் சார். உங்களுக்கு பில்லு ஒரு 2,000 ரூபாய் வருது, இல்லை 1000 ரூபாய்க்கு மேலே வருது அப்படின்னா நம்ம சோலார் கண்டிப்பாக போகலாம். ஒரு 1000 ரூபாய்க்கு கம்மியாக வர பில் வர பட்சத்தில் சோலார் தேவைப்படாது. ஏன்னா நம்ம போட்டது அதுக்கான முதலீடுக்கான வரவு நம்மளுக்கு கிடைக்காது. பட் ஆனால் ஒரு 2 கிலோவாட்டுக்கு மேலே நம்ம போகணுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம போட்ட காசும் நம்மளுக்கு ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு க்ரீன் எனர்ஜியும் நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு நம்மளே ஒரு நம்ம வீட்டுக்கான அத்தியாவசிய மின்சாரத்தை நம்மளே உருவாக்கிக்கலாம். இது ஒரு ஆக்சுவலாக 10 ஸ்டெப் ப்ராசஸ் சார். ஈபிலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க சார். 10 கிலோவாட்டுக்கான சிஸ்டம் வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டட் தான். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5th ஸ்டெப்லேருந்து நம்ம ஒர்க் ஸ்டார்ட்னு சொல்லி வரும். ஸோ அந்த ஒர்க் ஸ்டார்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே தான் சார் நம்ம வெண்டார் சூஸ் பண்ணுவோம். ஸோ வெண்டார் சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஜியோ டேக் ஃபோட்டோ ஒன்று எடுக்கணும். ஜியோ டேக் ஃபோட்டோனா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் சிஸ்டம் முடிச்சிடுறோம் இல்லைங்களா சார். இன்ஸ்டாலேஷன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 1.5 நாள் அவ்வளோதான் ஆகும். ஸோ முடிச்சதுக்கப்புறமா இந்த பேனல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, பேனல்ஸ், இன்வெர்டர், இது எல்லாத்துக்குமே ஒரு டிசிஆர் நம்பர்னு ஒன்று இருக்கும். அது பேனல்ஸுக்கு முக்கியமாக. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவை பூஸ்டப் பண்ணுறதுக்காக தான் சார். ஸோ மேக் இன் இண்டியா பூஸ்டப் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேனல்ஸ் எல்லாமே இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் ஆகிருக்கணும். அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, டாட்டா, வாரி, அதானி, ப்ரீமியர், ஆக்சிடெக், யூபிடா, ஸோ இந்த மாதிரி இவங்கலாம் இருக்காங்க இல்லைங்களா பேனல்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ அவங்களாம் பேனல்ஸ் செய்யும் போதே சீரியல் நம்பர் இருக்கும், அது கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட் டேட்டா பேஸ் இந்த டேட்டா இருக்குது இல்லைங்களா, இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம இந்த இன்ஸ்டாலேஷன் முடித்த பிற்பாடு இந்த சீரியல் நம்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வெரிஃபை பண்ணும், இந்த நம்பர்ஸும் அங்கேயும் இருக்கான்றது வெரிஃபை பண்ணிடுச்சுன்னா அது மேட் இன் இண்டியா பேனல் வெரிஃபை ஆகிடுச்சு இல்லைங்களா. அடுத்தது ஒரு ஜியோ டேக் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஜியோ டேக் ஃபோட்டோன்னு சொல்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டாலேஷன் முடிச்ச பிறகு அது அந்த லொக்கேஷன் தான் வெரிஃபை பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த லொக்கேஷனில் வச்சு ஒரு ஜியோ டேக் ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த டிசிஆர் எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்கனால் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். அடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு நெட் மீட்டர் கமிஷன் பண்ணிவிடுவாங்க. நெட் மீட்டர் கமிஷனிங் பண்ண உடனே சிஸ்டம் ஆன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சார் ஃபுல் ப்ராசஸ். ஸோ அது முடிஞ்ச உடனே 1 வீக்லேயே எல்லாமே கிடச்சிரும். இன்கேஸ் டிலே ஆகுதுன்னா கூட மேக்ஸிமம் 1 மந்த் அவ்வளோதான். உங்களுக்கு மானியம் டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும், கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். Good evening to all. I am Adhisegaran Krishnan Pillai, living the same area, Tendalnagar East, 11th lane, 6th cross street. I installed 3 kVA solar panel with the Polycab inverter. My annual consumption is 5,300 units. Hence, I selected for 3 kilowatts. Year on year, before installing this Polycab, this solar panel, I paid around 33,000 rupees per annum as a EB bill. After installation of this, I paid only 7,000 plus only. So it's a good service. The service also provided by the service provider Sen Solar is excellent and appreciable. Thank you. It is a very good beneficial one. At the same way, the subsidy also I received exactly 30th day from the government. That's all. Thank you. சோலார்ன்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிஷியேட்டிங் அசெட் தான் சார். இப்போ அப்ரிஷியேட்டிங் அசெட்ன்றது நீங்கள் ஒன் டைம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. ஸோ ஒரு 2 லட்சம் 2 லட்ச ரூபாய்க்கு நம்ம போடுறோன்னு வச்சுப்போமே.
ஒரு ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் இயர்லேயே உங்களுக்கு டிப்ரிசியேஷன் போயிட்டு ஒரு 1.25 இல்லை 1.5 அவ்வளோதான் இருக்கும் அது வேல்யூ. நாள் போக 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 உங்களுக்கு ரேட்டு காணாமலே போயிடும். பட் ஆனால் சோலாரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்ட முதல் மாதமே கொஞ்சம் காசு வந்துருச்சு இல்லைங்களா அந்த மானியம் வழியாக. ஸோ பில்லும் உங்களுக்கு குறையுது. ஒரு 4லேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் போட்ட காசு ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்தாச்சு. அடுத்து 20 வருஷம் இந்த கம்பெனி சார்பாகவே சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த 20 வருஷம். அந்த 20 வருஷம் வந்து உங்களுக்கு இலவச மின்சாரம் தான். கரெக்டுங்களா? ஸோ அடுத்தது இன்னொன்றுமே இருக்குது. நிறைய பேர் வந்து இது கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குங்களே அப்படின்னு யோசிச்சா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது சார். இது பேங்க்லாம் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ வந்து பேங்க் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இபியும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ பேங்க்கில் வந்து இந்த சோலாருக்காகவே வந்து லோன்லாம் இருக்குது சார். 3 கிலோவாட் வரைக்குமே உங்களுக்கு லோன் இருக்குது. ஸோ இது வந்து 20/80 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு சிஸ்டம் வந்து ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்குன்னா ஒரு ரேட் வரும். 2க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வரும் சார். நம்ம 2க்குள்ளே வச்சுப்போம். ஸோ 2க்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 20%ன்னு வைப்போமே. ஸோ ஒரு 10 இல்லை 20% நம்ம கட்டிட்டு மீதி வந்து இஎம்ஐயில் கட்டிக்கலாம். ஸோ அந்த இஎம்ஐ ஆப்ஷன்லையுமே வந்து உங்களுக்கு ப்ரீ க்ளோஸர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மன நிம்மதியோடய அதை இருக்கலாம் இல்லைங்களா. இன்றைக்கி தேதிக்கு நான் வந்து ஒரு 10,000 என்கிட்ட எவ்வளோ என்னால் முதலீடு பண்ண முடியுமோ அதை மட்டும் இன்றைக்கி போட்டு விட்டுட்டு அடுத்து நான் வந்து இந்த இபி பில்லுன்றதே இனிமேல் நம்மளுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை இல்லைங்களா. அந்த இபி பில்லுன்றதை நம்ம இஎம்ஐயாக கட்டினோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 3-4 வருஷம் நான் பில்லு தாங்க கட்டுறேன். பில்லு கட்டின உடனே சோலாரும் என்னது என்ன பில்லே இனிமேல் கிடையாது இல்லைங்களா. ஸ்கீம் செம்ம சூப்பராக இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. பேங்க் எல்லாமே செம்ம சப்போர்ட்டிவாக இருப்பாங்க சார். கண்டிப்பாக வாங்க பண்ணலாம். நன்றி சார்.